என் சொல் கேளிய நிலைக்கு என் இனிமையான வணக்கங்கள். திரைப்படம்ங்கிறது ஆகச்சிறந்த கலை. இந்த திரைப்படத்தை பார்த்து ரசித்து கொண்டாடி புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதாங்க. பொதுவாக திரைப்படம், உலக திரைப்படங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம படிக்கணும் இல்லையா. அதுக்கு ஒரு புத்தகம் இருந்தால் விகடனில் தொடராக லட்சக்கணக்கான வாசகர்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருந்தது தான் இந்த உலக சினிமா. தமிழ் திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர், ஒளி சிற்பி திரு செழியன் அவர்கள் உலக சினிமா அப்படிங்கிற இந்த புத்தகத்தை அழகாக எழுதியிருக்கிறார். திரு ரா கண்ணன், ஓவியர் டிராஸ்கி மருது, இயக்குனர் பாலாஜி சக்திவேல், இவர்களோட நம்முடைய ஆகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம், ஒளிப்பதிவாளர் நூலாசிரியர் செழியன், இவர்களோட நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. உலக சினிமா இந்த புத்தகத்தை ஆகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் வெளியிட இளம் வாசகர் அரவிந்தன் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் தான் முதல் புத்தகமாக வாங்கிக்கிறார். இரண்டாவது நூலாக இளம் வாசகர் தேஸ்வா 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் தான் அந்த நூலை பெற்றுக்கொள்கிறார். இந்த இரண்டு இளம் வாசகர்கள் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிறவங்க தான். தன்னுடைய சேமிப்பில் 200 ரூபாயை கொடுத்து முன்பதிவு செய்து எங்களுக்கு முதல் பிரதி கிடைக்குமான்னு கேட்டாங்க. அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றிட்டாங்க. திரைப்படமும் உலக திரைப்படங்களும் அதனுடைய தொழில்நுட்பங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த உலக சினிமா அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. உலக சினிமா புத்தகம் அப்படிங்கிறது செழியன் 2007-8 வாக்கில் அவர் விகடனில் ஒரு தொடராக எழுதுறாரு. அது தொடராக வரும்போது நிறைய வரவேற்பு, மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு பெற்ற தொடர். அது வரைக்கும் அறியப்படாத ஒரு புது விஷயம் அது. ஏன்னா ஒரு பத்திரிக்கையில் வர்ற தொடர், ஜோக்கு அல்லது பேட்டி இதெல்லாம் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறது. பட் உலக சினிமா நார்மலாக இருக்கிற சினிமா தெரியும். உலக சினிமான்னா ஒரு புதிய அனுபவம், அது அந்த காட்சி பார்க்குறது புதிய அனுபவம், நார்மல் வாசலுக்கு தெரியாது. அதை கொண்டு போய் சேர்த்ததில் இந்த தொடருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. செழியன் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பல இந்த திரைப்படம் சார்ந்த புத்தகங்கள் தான் நான் படிச்சிருக்கிறேன். அவருடைய ரசிகர் நான். ஆனால் அதே சமயத்தில் ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம் ஆஸ் ஏ ஒரு டெக்னீஷியனாக, அதுவும் சீஃப் டெக்னீஷியனாக லைவ் சவுண்டு ரெக்கார்டிஸ்ட்டாக போய் ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு அது ஒரு லக்காக ஃபீல் பண்ணிக்குவேன். அது ஒரு அதிர்ஷ்டம். ஒரு தான் கற்ற, தான் உணர்ந்த அந்த அறிவை, திறமையை தமிழ் இண்டஸ்ட்ரி முழுவதும் எல்லாரும், இளைஞர்கள் எல்லாரும் அதை தெரிந்து கொள்ளணும், அதை தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு டீட்டெயில்டாக, நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் டெக்னாலஜி புக்கு கிடையாது. இவர் டெக்னாலஜியை தமிழ் மொழியில் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய ஒரு தனித்தன்மை, தனி சிறப்பு. அதுக்கு அவர் எவ்வளோ வேணாலும் நம்ம பாராட்டலாம். என் சொல் கேளீர் வாசகர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய நண்பன் செழியன், சின்ன வயசுலேருந்து என்னுடைய நண்பர் அவர். ஸோ அவருடைய எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வசீகரமான ஒரு எழுத்து. ஒரு திரைப்படம் சார்ந்த அவர் இந்த நூலை எழுதியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. குறிப்பாக திரைப்பட கல்லூரி மாணவர்களும் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எத்தனையோ பேர் இங்கே பேசிட்டாங்க, ஆனால் எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நான் செழியன் சாரோட மாணவன். நான் அவரோட ஃபிலிம் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். இந்த பேட்சில் தான் சாரோட டூலெட் எத்தனை இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஐ ஓப்பனாக இருந்திருக்கு அப்படின்றத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் நானும் அப்படி தான் இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங் சாரை பார்த்து ஆசைப்பட்டேன். இன்றைக்கி சாரே எனக்கு சொல்லி கொடுக்குறாருன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செழியன்
அதாவது தமிழ் பேர்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு பேர் செழியன். அவங்க வந்துட்டு ஒளிப்பதிவாளராக தெரியும் நிறைய பேருக்கு, ஆனால் இயக்குனராக வந்து அந்த டூலட் படம் மூலமாக நிறைய தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆனந்த விடல அந்த உலக சினிமான்னு ஒன்று எழுதுனாங்க இல்லையா, அது பல பேரோட கனவுகளை வந்து தூண்டி விட்டுருச்சு. சரி நம்மளும் வந்து சினிமாவில் சாதிக்கலாம், ஒரு உலக சினிமா மாதிரி நம்மளும் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூண்டுறதுக்கு காரணம் செழியன் சார் தான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த தொகுப்பை வந்து கிட்டத்தட்ட ஒரே தொகுப்பாக போட்டிருக்காங்க, விலை மலிவாக போட்டிருக்காங்க சார். இன்றைக்கி வந்துட்டு இந்த டிஸ்கவரி புக் பேலஸில் வந்து நாங்கள் வந்து அந்த புக்கை வாங்கியிருக்கோம். செழியன் சாரை பற்றி சொல்ல தேவையில்ல, நிறைய ஒரு மிகப்பெரிய இந்த பரதேசி மாதிரி படங்களில் வந்து கேமரா பண்ணியிருக்காங்க, கல்லூரி பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒளி கவிஞர்னே சொல்லலாம். அவர் வந்துட்டு ஒரு ஒளி கலைஞர்ன்ற விட ஒளி கவிஞர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அதே மாதிரி அவங்களோட எழுத்து பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா வைக்க முடியாது. இப்போ கூட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சும்மா பெரட்டி பார்த்தேன் அந்த புக்கை, டக்கு டக்குன்னு ஒரு 2-3 பக்கம் போகிற மாதிரி ஆகிடுச்சு. நல்லா அருமையாக எழுதியிருக்காங்க. தயவுசெய்து அந்த என் சொல் கேளீர் அந்த வாசகர்கள் வந்து நிச்சயமாக வந்துட்டு இதை வந்து பாருங்கள், இந்த புத்தகங்களை வாங்கி படிங்க. அதே மாதிரி செழியன் சார் அவங்களோட படங்களும் பாருங்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். நன்றி.